மார்க்கு 16:15. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை இங்கே நாம் கேட்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தை விட்டு போருக்கு முன்பாக சீஷர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு கட்டளை இங்கே நாம் பார்க்கிறோம். உலகம் எங்கும் போங்கள், சகல மனுஷரையும் சந்தியுங்கள், அவர்களுக்கு ஒரே செய்தியை அறிவியுங்கள். அது சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி என்று பொருள். யாரை பற்றிய நற்செய்தி என்ற கேள்வி வருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது விசுவாசிகளுடைய மாபெரும் கடமையாக இருக்கிறது. காரணம், கர்த்தர் இலவசமாக சொல்ல முடியாத ஈவுகளை நமக்கு தந்திருக்கிறார். அவர் முந்தி அன்பு இருந்திருக்கிறார். நாம் பிந்தி அன்புகிற கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆகவே குறைந்தபட்சம் நம்மால் முடிந்தவரை அருமையான இந்த இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். பாருங்கள், சத்தியவேதத்திலிருந்து சில குறிப்புகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு நிருபம் 9வது அதிகாரம் 22வது வசனம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அன்பானவர்களே, இந்த காலைவேளையிலே ரட்சிப்பை குறித்த ஒரு சில குறிப்புகளை நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, பாருங்கள், இதெல்லாம் ஒரே பொருளை உடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இங்கே பாவ மன்னிப்பை குறித்து அவர் பேசுகிறார். பேசும் பொழுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு சொல்கிறார். பாவ மன்னிப்பு என்றால் என்ன என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:77 தமது உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய வாசிங்க ரட்சிப்பை தெரியப்படுத்த அவருக்கு முன்னாக நீ நடந்து போவாய். ஆகவே பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு, மறுபிறப்பு, இவையெல்லாம் ஒரே கருத்தை உடைய காரியங்களாக இருக்கிறது. அருமையானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஏன்? மனிதன் தன்னுடைய இரத்தத்துக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான், உயிருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறான். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். உயிர் போயிடுச்சுன்னா மனுஷனுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே இது ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்தவ ஜீவியம் ஆழமானது. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும், நான் நினைக்கிறதை காட்டிலும் ஆழமானது. அருமையானவர்களே, வேதம் ஆழமானது. இதை மேலோட்டமாக மூளை அறிவிலே படித்து பிரசங்கமும் பண்ணலாம். ஆனால் உள்ளே இருக்க கண்ணு திறக்கப்படும் போது நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். இவ்வளவு பெரிய தேவன் இந்த சின்ன மனுஷனுக்காக இந்த பூலோகத்தில் பிறந்து இவ்வளவு கிரயத்தெல்லாம் கொடுத்திருக்கிறாரே என்று நினைக்கும் பொழுது உங்களுடைய கண்களிலே கண்ணீர் வராமல் இருக்க முடியாது. அது கண் திறக்கப்படும் பொழுது நடக்கிறது. உள்ளே கண் இருக்கிறது, வெளியே கண் இருக்கிறது. வெளியே இருக்க கண்ணை வச்சு பார்த்து அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியங்கள் நடக்கிறது. அதில் ரொம்ப லாபம் இல்லை. இந்த உலகத்தில் லாபங்கள் நமக்கு வர வேண்டுமானால்
உள்ளே இருக்க கண் திறக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்துக்காக ஜெபிச்சிட்டு இருக்கீங்களோ தெரியாது, எல்லாம் நல்லது. ஆனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு உள்ளே இருக்க அந்த கண்ணை திறந்து விடும் ஆண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி ஜெபிக்க வேணும். ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்கள், நல்ல உடை உடுத்துவது நல்லது, நல்ல காரில் வர்றது நல்லது, எல்லாவற்றையும் நாம் நம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய பெண்களாக ஆவிக்குரிய புருஷர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரியர்களாக இருப்பது எப்படி? உள்ளே இருக்க கண்கள் திறந்து ஆவி உலகத்தை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, வேறே கண்ணோட்டம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது. நம்ம இப்படிலே அவசியம். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். ஆகவே அந்த கண் பார்க்குறது வேறு, இந்த கண் பார்க்குறது வேறு. இந்த கண்ணை வச்சு அருமையானவர்களே ஆவி உலகத்தை பார்க்க முடியாது, கல்வாரியை பார்க்க முடியாது. ஆனால் உள்ளே மறுபடியும் பிறந்த மனுஷனிலே தேவன் கண்களை தந்திருக்கிறார். ஆவியிலே கண்களை தந்திருக்கிறார். அது ஒவ்வொருவருக்கும் திறக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆசை. அது உங்களுடைய ஆசையாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் ஆசையாக இருக்கணும். பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே கொடுக்கப்படுகிற அனுபவம் பரலோகத்தின் தேவனுக்கு அருமையானவர்களே, நீங்கள் பெருசு நினைக்கிறது அவருக்கு ரொம்ப 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 சின்னது. அவராலே கொடுக்கப்படவும் நீங்கள் அதை கரை நீட்டி வாங்கி தேங்க்யூன்னு சொல்கிறதும் இதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தின் முக்கியமான ஒரு பகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த ரட்சிப்புக்காக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்து விட்டார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு உலகத்தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களிலே வெளிப்பட்டார். பாருங்கள், உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு முன்குறிக்கப்பட்டு விட்டாராம். எதற்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார்? ரட்சிப்புக்காக, மனிதருடைய ரட்சிப்புக்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார். மனிதருக்காக ரத்தம் சிந்தும்படி பலியாகவே இந்த பூலோகத்திலே அவர் அவதரித்தார் என்பதை அழுத்தி கூறுகிறேன். ஏனென்றால் தேவனை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளும்படி ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்த நோக்கம் வேறு எதுவும் கிடையாது. தேவனை ஆராதிக்க வேண்டும். 2வது தேவனை பற்றி இன்னொரு டிகிரி அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உங்களுடைய ரட்சிப்புக்காக, நீங்கள் பிசாசின் கரத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்காக, நீங்கள் பாதாளத்தின் குழிக்குள்ளிருந்து தூக்கி எடுக்கும்படியாக, நீங்கள் பரலோகத்திலே வாழும்படியாக, ரட்சிப்புக்காக இயேசு தியாக பலியாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டார் பிதாவினாலே. பாருங்கள், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு வாசிட்டோம். 800 மனிதர்கள் வாழுகிறார்கள். யாருடைய ரத்தமும் பாவ மன்னிப்பை உண்டாக்காது. காளை விளையாட்டுக்கடா, இவருடைய ரத்தங்கள் பாவத்தை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று வேதம் சொல்கிறது. தேவ ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதற்கு தெய்வீகத்தில் இருக்கிற அந்த திருத்துவம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு யாரோ ஒருவர் மனிதனாக பிறக்க வேண்டியிருக்கிறது. 2வது ஆழ்த்தத்துவமாய் இயேசு கிறிஸ்து தன்னை அதற்கு அர்ப்பணித்தார். நான் போகிறேன்னு சொன்னார். இந்த உலகத்திற்கு வந்த முதல் மிஷனரி இயேசு கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல ஒரு தியாகத்தை நீங்கள் எங்களுக்கு பார்க்க முடியாது. காரணம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருக்கும் ஒரே ஸ்தானம்தான். கவனிங்க. ஆகவே தேவனுக்கு சமமாக, பிதாவாய் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். எதற்காக? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக. எல்லாரும் சொல்லுவோம், ரட்சிப்பதற்காக.
ஏனென்றால் தேவனை பற்றிய ஒரு அறிவை அதிகமாக ஜனங்களுக்குள்ளே ஊட்ட வேண்டும் என்பது ஆவியானவருடைய ஆர்வமாக இருக்கிறது. தேவனை பற்றி மக்கள் பல்வேறு கருத்துக்களை வைத்திருக்கிறார்கள். எல்லாமே ஆல் ராங். நான் சொல்கிறது வேதத்தின்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறது தான் சரி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் மேலே குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வரவும் இல்லை. அவர் வாழ்ந்த 33 ஆண்டுகளிலே யாரையும் தண்டிக்கவும் இல்லை. இந்த 2 வேலையை தான் கடவுள் செய்கிறார்னு சொல்லி மக்கள் தீர்க்கமாக மனதிலே உள்ளே வைத்திருக்கிறார்கள். ஆகவே தேவன் என்றால் ஒரு பயம், ஒரு நடுக்கம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள அருமையான நிலையில் மனிதருக்குள்ளே இது இருக்கிறது. 2மே இல்லை என்பதை தீர்க்கமாய் காண்பி என்று கற்பனை ஆவியான் என்று சொல்லியிருக்காரு. இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க என்ன காப்பாற்ற, தூக்கி எடுக்க, கை கொடுக்க, உதவி செய்ய, அருமையான கண்ணீரை துடைக்க, மனிதராலே தன்னை கொண்டு செய்ய முடியாத காரியங்களை செய்யும்படி அவனுக்கு உதவி செய்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார். மனதிலே இந்த எண்ணம் இருக்கும் பொழுது இயேசுவை நேசிக்க ஆரம்பிப்போம். அருமையானவர்களே, இன்னும் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிப்போம். கர்த்தரை துதிக்க ஆரம்பிப்போம், பாராட்ட ஆரம்பிப்போம். ஜெபங்களுக்கு துரிதமான பதில் உங்களுக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தோற்றுக்கும்பாகவே பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கூட்டம் கூடி யார் போகிறா பூலோகத்துக்கு? கண்டிப்பாக பிசாசின் மக்களை ரட்சிக்க வேண்டும். அவன் பிசாசும் தான், ஒருத்தையும் கூட நல்லவன் கிடையாது. ஆதாம் என்றைக்கு விழுந்தானோ அவனுடைய வித்திலிருந்து பிறந்த எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர். அருமையானவர்களே, இந்த ஃபெயிலியர்ஸை அவிதமாக அப்படியே விட்டுறக்கூடாது. எப்படி ஆதாம் சக்ஸஸாக உருவாக்கப்பட்டானோ அதுபோல் அந்த ஒரிஜினல் கிரியேஷனுக்கு அவனை தூக்கி எடுக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயேசு இந்த பூலோகத்திற்கு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். சேவ் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காப்பாற்றுறது. எதிலிருந்து? பாவம், சாபம், ரோகம், தோஷம், அருமையான எல்லாவற்றிலிருந்தும் காப்பாற்றுறதுக்காக இயேசு இந்த பூலோகத்தில் வந்தார். இயேசு உங்களுடைய சைடில் இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய பட்சமானால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ரோமர்கள் 8ஆம் அதிகாரத்தை சொல்கிறேன். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், காட் இஸ் ஆன் யுவர் சைடு. தேவன் உங்கள் சைடில் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்களை சேவ் பண்ணும்படி, உங்களை ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. தேவனும் நீங்களும் சேர்ந்து பிசாசானவனை அருமையானவனை மடங்கடிப்பது பரலோகத்தின் திட்டமாக இருக்கிறது. காரணம், ஆதாம் பிதாவை வெட்கப்படுத்தி விட்டான். எவ்வளவு மகிமைப்படுத்தியிருந்தாரோ அவ்வளவு வெட்கப்படுத்தி விட்டான் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதில் எப்போதும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். இயேசு, ஹீ இஸ் மை ஃப்ரெண்டு, ஃபாதர், மை ஷெப்பர்ட், மை லைஃப். நான் அவர் பக்கமாக இருக்கேன், அவர் என் பட்சமாக இருக்கார், நான் அவர் பட்சமாக நிற்க. என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் உள்ளே வர வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கிறோம். 2 பேரும் சேர்ந்து ஆதாம் எதெல்லாம் விட்டு கேவலப்படுத்திட்டானோ அதிலிருந்து கர்த்தர் நம்மை மறுபடியும் தூக்கி ஒரிஜினலாக விழுந்த இடத்திற்கு தூக்கி வைக்க விரும்புகிறார். ஆகவே ரட்சிப்பு என்பது வெறும் பாவம் மன்னிப்பு அல்ல. பாவம் மன்னிப்பு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அங்கே ஆரம்பிக்குது. ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்க வேண்டும். பாவம் தொலையாமல் வேறு எதுவுமே வாழ்க்கையில் தொலையாது. ஆகவே பாவத்துக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு முதலாவது பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் ரட்சிப்பு என்பது வெறும் பாவ மன்னிப்பும் 2வது பரலோகம்னு சொன்னால் சுத்த அறிவீனம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பாவ மன்னிப்பு எதற்குன்னு கேட்டால்
ரட்சிப்பு முடியவில்லை, ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் முடிகிறதுக்கு ஏராளம் காரியங்கள் என்ன செய்கிறது, இடையில இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காக அவருடைய 10 வாயில் வந்து விழாது. அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பலவந்த மனிதர்கள் பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறது. எதிர்ப்பு இருக்குது உலகத்தில். சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு 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 உலகத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அத்தனையும் பிசாசு கொண்டு வரான். என்னென்னா நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடாது, அதான் அவன் முதலாவது நோக்கம். நீங்கள் அவன் ஆள், கர்த்தர் உங்களை ரட்சித்துட்டாருன்னா அவன் கையிலேருந்து பிடுங்கி அடிக்க என்ன செய்கிறாரு, சேவ் பண்ணுறாரு. ஆகவே முதலாவது அதற்கு முழு எதிர்ப்பு கொடுக்கான். அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டுட்டா அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய ஃப்ரெண்டு, அவனுக்கு எதிரி. ஆகவே அவனை பிசாசின் கிரீடை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு இந்த உலகத்திலே என்ன செய்தார், வெளிப்பட்டார். ஆகவே இயேசு கூட கரங்கோர்த்து பிசாசின் கிரீடை அழிப்பது தான் கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை மனதிலே ஆழமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா நீளமாக ஜபிக்கிறதும் உபாசிக்கிறதும் கண்விழிக்கிறதும் 7 நாள் உபாசம் 10 நாள் உபாசம்னு சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நோ யூஸ், வேஸ்ட்டு. அருமையானவர்களே, இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். பிலாத்துன்னு கேட்டான், அந்த கொலைகாரனை பரபாச விடுதலை செய்யும் சொன்னாங்க. உடனே பிலாத்து கேட்டான், அப்படின்னா யூதருடைய ராஜாவாய இயேசுவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டான். பாருங்கள், அந்த கேள்விதான் நித்தியத்தில் வரைக்கும் துணித்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய போகிறீர்கள், என்ன செய்திருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தீமை இதுவரைக்கும் உங்களுக்கு அவர் செய்யவில்லை. கோடி நன்மைகளை இதுவரைக்கும் உங்களை செய்திருக்கிறார். ஆகவே ஏதாயிலும் ஒன்று அவருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளே பற்றி பிடிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இல்லை என்றால் மிக்க நன்றி கட்டவர்கள் பர்வத்தில் போய் நாம் தலை குனிய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பாவ மன்னிப்பு அல்லது ரட்சிப்பு, இதற்காக தேவ ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கிறது. இது உலகத்தில் நிறைய ரத்தம் இருக்குது, எல்லாமே தீட்டுப்பட்டு போயிருக்குது. தீட்டுப்பட்ட ரத்தத்தை வைத்து பாவ மன்னிப்பை பெற முடியாது. ஆகவே மனிதனில் பெரிய செயின்ட்டு இவர் தான், பாஸ்டர், அப்பாஸ்டல், பெரிய பரிசுத்தவான், டிஸ்குவாலிஃபைடு, உன் ரத்தம் செல்லாது, நீ ஆதாமுக்கு பிறந்தவன். கவனியுங்கள், நோபடி வாஸ் குவாலிஃபைட், ஒருவரும் இல்லை. குமார்னு சொன்னார், நான் இருக்கேன், நான் போகிறேன். ரொம்ப நாளாக கன்சல்ட் பண்ணாங்க. பூமிக்கு போகிறதுங்க லேசான காரியம் கிடையாது. பரலோகத்திலிருந்து பூமிக்கு போகிறதுங்கிறது அதை போல தியாகம் வேறு எதுவுமே கிடையாது என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அத்தனை உங்களுக்காக மனமும் செய்தார். உங்கள்கிட்ட ஒரு பைசா திருப்பி கேட்கல. அருமையான இன்றைக்கு அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளே எரிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கல்வாரி என்பது தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அல்ல. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே குமாரனை பிதாவாய் தேவன் முன்குறித்து விட்டார். அப்பொழுதே அவர் அடிக்கப்பட்டு விட்டார். அப்பொழுதே பிதாவாய் தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி அவருடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டு விட்டது. அப்பொழுதே ரட்சிப்பு ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். காலம் நிறைவேறின பொழுது கர்த்தர் ஒவ்வொரு கட்டமாக அருமையானவர்களே இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நல்ல காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி சொல்கிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எல்லாரும் இயேசுக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இயேசு வரலன்னா இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்திருக்கணும். நான் ஆபிரகாம், ஆட்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கேன், உள்ளவா இல்லை வெளியே போ, அவ்வளோதான்.
ஒரு ஆள் குற்றமில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வரணும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அவ எல்லாரும் ஆட்டுக்குட்டியோடு தான் உள்ளே வந்தாங்க. யோசித்து பாருங்கள், அதனுடைய துர்நாற்றங்கள் அதோடு சேர்ந்தான் ஆராதனையை என்ன செய்தது, ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு பரிசுத்த ஆராதனை துர்நாற்றத்தோடு தான் பழைய ஏற்பாட்டு பூராவும் தொடர்ந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி நல்ல நறுமணத்தோடு நாம் கர்த்தரை ஆராய்த்து கொண்டு இருக்கிறோம். தேவாட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து புலவத்தில் இறங்கின மாத்திரத்தில் கத்த சொல்லிட்டு இந்த ஆட்டுக்குட்டிலாம் வேண்டாம், இதெல்லாம் நிழல், கிறிஸ்து மாத்திரம்தான் பொருளாக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்து இந்த புலவத்திலே வருவதற்கு முன்பாக எத்தனை கோடி ஆண்டுகள் தெரியாது, நித்தியத்திலே அவர் முன்குறிக்கப்பட்டார். இன்றைக்கு மக்கள் பலவிதமான கனவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. நல்லது, நல்ல எதிர்காலம் அதை மனதில் வைத்திருப்பது எப்போதுமே அது நல்லதை கொண்டு வரும். ஆனால் கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை மனதில் வைத்திருந்தார். அது என்னன்னு கேட்டால், அந்த பூலோகத்தில் போய் வாலிபத்தில் சாக வேண்டும். நம்ம செய்த தப்புக்காக இல்லை, உலகம் செய்த தப்புக்காக நாம் மரித்து கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்த வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் அருமையானுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்துவிட்டு பிதாவாகி தேவன் குமாரன் இந்த பூலோகத்திற்கு பிசாசின் மக்களை ரட்சிக்கும்படி அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நல்லவன் ஒருவனாயிலும் இல்லை, வேதம் சொல்கிறது. தேவன் ஒருவரே சத்தியபரர், மனுஷன் எவனும் பொய்யன் என்று சொல்லுவானாக. அவர் ரொம்ப நல்லவர், இவர் பெரிய பரிசுத்தர். கவனிங்க, தேவன் பரிசுத்தர்னு சொல்லி பரலோகத்துக்குள்ளே எடுத்துக்கிறது வேற, நாம் பரிசுத்தமானு சொல்லி காமிக்கிறது வேற. எந்த பரிசுத்தராக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி இஸ் அன்குவாலிஃபைட். அருமையானே, ஒருவருக்கும் தகுதி கிடையாது. ஆகவே தேவன் தம்முடைய குமாரனை இந்த கஷ்டத்தோடு தான் அருமையானே பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு அனுப்பினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் என்பவர் அருமையானே மிஷின் கிடையாது, நம்மளை போல மனிதர்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை போன்ற உணர்வு உள்ளவர்கள், பலி உள்ளவர்கள். பாருங்கள், ஆகவே கஷ்டத்தோடு தான் எப்படி பெத்த தவப்பேன் பிள்ளைய தூர இடத்துக்கு அனுப்பி வைப்பானோ அப்படி அனுப்பி வச்சார். யார் மத்தியில்னு சொன்னால் துரோகிகள், பாவிகள், ஒருத்தவங்க கூட நல்லவங்க கிடையாது. எல்லாரும் பிசாசின் சுபாவம் நிறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பூலோகத்துக்குள்ளே குமாரனை தைரியமாக அருமையானவர்களே அனுப்பி வைத்தார். இன்றைக்கி நாம் நம்ம பிள்ளைகளை அனுப்பலாம். ஜான் வெஸ்லிங்க இருந்து பரிசுங்க ஒருத்தர் கேட்காரு, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு 8 பிள்ளைகள், எல்லாம் ஆம்பளை பிள்ளை. 8 ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் மிஷினரி. அதான் ஒருத்தர் அம்மாட்ட கேட்காரு, ஒரு பிள்ளைய உங்களுக்காக வச்சுருக்க கூடாதா கூட உதவிக்கு அப்படின்னு. அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு 9வது பிள்ளைய தரலையே, தந்திருந்தால் அந்த 9ஐயும் சேர்த்து அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு. எப்படி தாய்மார் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? கைகாலெல்லாம் உயர்த்த சொல்ல போகிறதில்ல, நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் கர்த்தரை நேசிக்கிறீர்கள் என்பதை அருமையாளர்களே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், எந்த அளவில் கர்த்தரை பற்றி பிடிக்கிறோமோ அந்த அளவில் உலக ஆசீர்வாதங்கள் கேட்காமலே ஒட்டிக்கொள்ளும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு நான் சாட்சி. தேவன் நல்ல தேவன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அங்கே பரலோகத்தில் பெரிய கமோஷன். வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல். எதுக்காக தேவன், யார் தேவன் என்பதை தேவனுடைய மக்களே மூளையில் நன்றாக அறிந்து கொள்ள வேணும். பாருங்கள், உள்ள ஆவியில் அறிஞ்சு வச்சுருக்க நல்லது. ஆவி ஸ்பிரிட் பிலாங்ஸ் டு காட்.
ஆவி தேவன் விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. ஆனால் மனது உங்களுடையது. இட் பிலாங்ஸ் டு யூ. பாருங்கள், அதில் நல்ல அறிவு, தேவனை பற்றிய அறிவு இருக்கிறது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது. ஏன்னா தாயப்பல் தான் பிள்ளை, அம்மா ஆவிக்குரியவளாக இருந்தால் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஆகவே அறிவை முதலாவது நாடுங்கள். இங்கே எழுதப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை 10 பிள்ளைகளில் அனுப்புறதுக்கு ஒரே பிள்ளை தான். சுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மனுஷன் கெட்டு போகக்கூடாது, நல்லா இருக்கணும். இதுதான் தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சோதரிப்போம். அவை தேவனை பார்த்து நடுங்கிறதுக்கு கொன்னுருவார், அடிச்சிடுவார், நொறுக்கிடுவார். ஏதோ தேவனுடைய மக்கள் திட்டமிட்டு தவறு செய்கிறது இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் உள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது, தேவனே இருக்கிறார். ஆகவே பாவம் செய்யறதுக்கு பயப்படுறான். முன்னால் இருந்ததுக்கு நேர் ஆப்போசிட்டு ஏதோ தவறி தடுமாறி ஒரு தவறு செய்து விட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பாவங்களை நீக்கி? சத்தமாக சொல்லுங்க, சகல பாவங்களை நீக்கி. ஆகவே சிலர் இன்றைக்கி இந்த பாவ உணர்வினாலே பிசாசு திருட்டு பாவம் செய்ய வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாவனை செஞ்சிட்டான்னு சொல்லி குத்துறான். பாருங்கள், அவன் மனுஷ கொலை பாதகன், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பிசாசானம்னு ஆதி முதல் பாவம் செய்கிறான். எல்லாவற்றையும் வேதத்திலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒர்ஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில். ஆகவே அநேருக்கு பாவ உணர்வை சின்ன தப்பு செஞ்சதுக்கு அது ஒன்றும் இல்லை, இட்ஸ் நத்திங். ஆனால் பிரசங்கியார்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் செஞ்சிட்டேன், கர்த்தர் பரலோகத்தில் எனக்கு இடம் கொடுப்பாரா, தள்ளிடுவாரா? ஐயோ, என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். ஏராளமான திரளான பாவங்களை அருமையானவர்களே கல்வாரி சிலுவிலே சுமந்து தனியனாய் அவர் அந்த வாலிப பிராயத்திலே அருமையானவர்களே அதற்கு தீர்வு கட்டினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களுடைய பெட்டிசின்ஸு, சின்ன பொடி பாவங்கள், தட் இஸ் நத்திங், அது ஒன்றும் இல்லை என்பதை மனதிலே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். God is always on your side. நம்மை சுத்திகரிக்கும். நீ சுத்திகரிப்பு இல்லாமல் நீ கெட்டு போகிறது கர்த்தருக்கு இஷ்டம் கிடையாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல் வியாதியினால, தரித்திரத்தினால, தோஷத்தினால, தீமையினால, அகால மரணத்தினால கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை மனமோந்து தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எங்கே அன்பு கூர்ந்தார்? ஒரு ஆள் நல்ல ஆள் கிடையாது, அங்கே தான் அன்பு கூர்ந்தார்னு போட்டிருக்கு. ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டியில் அனுப்புகிற மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே அந்த பரிசுத்த குமாரனை அந்த பரலோகத்துக்கு வெளியே என்னன்னு இருக்குன்னு தெரியாது. பாருங்கள், ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீரனாக அருமையானவர்களே இந்த உலகத்திலே குதித்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தெரிவிக்க சோதரிப்போம்.